ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க போய் அந்த ஆர்ஃபனேஜில் போய் வெண்ணிலாவை பார்த்தது. அப்புறமா கங்கா அட்வைஸ் பண்ணது. இந்த மாதிரி அவரோட லைஃப்பில் நீ வந்து தாத்தா பாட்டி சொன்னனால கூட அவர் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ விஜய் வந்துடுறாரு. என்னம்மா இந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டியா, ரெஸ்ட் எடுத்துட்டியா அப்படின்னோடனே, இல்லை நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னொடனே, வெளியில் போயிட்டு வந்தியா, அது ஸ்கூல் பிள்ளைங்க லீவ் கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றுற மாதிரி நீ ஆஃபீஸ் கட் அடிச்சுட்டு எங்கே போன அப்படின்னோடனே, இப்போ காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இரு நான் போய் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னோடனே, இந்தா இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு விஜய் ஓடி வராரு. அப்புறமா வந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க கண்ண மூடுங்க" அப்படின்னோனே, "எதுக்கு?" அப்படின்னோனே, இப்ப காவேரி அவங்க கைய வச்சு விஜயோட கண்ண வந்து க்ளோஸ் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ரிங் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அத வந்து ஓப்பன் பண்ணி, அத மெதுவா எடுத்து விஜய் கிட்ட நீட்டுறாங்க. அப்புறமா விஜயோட கையில போட்டு விடுறாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப நைஸ். ஆனா நான் கேட்ட கிஃப்ட் இது இல்லையே! நான் வந்து காசு குடுக்காம, கடையில வாங்காம தானே உன்ட்ட கிஃப்ட் கேட்டேன். நான் உனக்கு செஞ்ச மாரி இது என்ன ப்ரீ பர்த்டே கிஃப்ட்டா? அதெல்லாம் நீயா யோசிக்கணுமா? காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே டல் ஆயிடுறாங்க. சரி, சரி, சரி. இல்ல, இல்ல, இல்ல. நான் சும்மா தான் சொன்னேன். நீ என்ன இதாயிட்டியா? அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, வெளியில போலாமா? அப்படின்னோனே, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க என் கூட இருப்பீங்களா? அப்படின்னோனே, நான் தான் லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னோனே, இந்தா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சிடுறாரு. அப்போனே காவேரி பின்னாடியே கிளம்புறாங்க. 2 பேருமா கார்ல போம்போது, என்ன நீ எப்ப பார்த்தாலும் பேசுறத நிப்பாட்டுன்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டே வருவ. இப்ப என்ன இப்படி அமைதியா வந்துட்டு இருக்க அப்படின்னோடனே 2 பேருமா ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிக்கிறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, உன் பேச்சுல ஒரு உயிரே இல்ல. நீ வந்து ஒரு ஆர்கானிக்காவே இல்ல அப்படின்னு சொன்னோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன்னா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்களா? பர்த்டே பேபி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து சரி கரெக்டா 12:00க்கு அலார்ம் செட் பண்ணியிருக்காங்க காவேரி. அப்ப ரிங் ஆனோனே விஷ் பண்றாங்க. அப்போனே விஜய் கிட்ட நான் தான் இந்த மாதிரி அலார்ம் செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து விஷ் பண்ணோடனே 2 நிமிஷத்துல விஜய் வந்து டென்ஷன் ஆகுறாரு. காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, வெண்ணிலா உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னே, நீ இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனாவே இருக்கிறியா? வா 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 நான் இந்த மாதிரி விஷ் பண்ணி 2 நிமிஷத்துல என்ன டென்ஷன் படுத்தாத அப்படின்னே, இல்லை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல வெண்ணிலாவா நீயான்னு, அதை நினைச்சுதான் நீ அப்ப இத்தனை நாளா மூட் அவுட்லேயே இருக்கிறியா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வாய்க்கு வந்து ஜிப் போட்டிருப்பேன் அப்படி சொல்லி ஆக்ஷன்லேயே காட்டுறாரு. சரிம்மா இப்போ போட்டுக்கிறேன் அப்படின்னே காவேரி வந்து சும்மா சிரிக்கிறாங்க. சிரிப்பு வந்துச்சுன்னா நல்லா தான் சிரியே, நான் எனக்கு தானே ஜிப் போட்டுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி விஜய் பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வந்து விஜயோட கழுத்துல வந்து கை போட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதாகும். நீங்கள் இழந்தது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னோடனே, இது என்ன ஃபார்வர்டு மெசேஜா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அப்புறமா காவேரி வந்து விஜய் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வெண்ணிலா விஷயத்துல இருந்து பசுபதி, அஜய் பேசினது எல்லாமே கட கட கடன்னு முன்னாடி வந்து நிற்குது. என்ன சொல்லன்னு தெரில. அப்புறமா வெண்ணிலா வர இது என்னோட விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு கண்ண மூடி அப்படியே நிற்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.